பாஜகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறிய முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான கோபா கிருஷ்ணன் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என தெரிவித்தார். எங்களுடைய அணி பாஜகவுடன் கூட்டணியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு இணக்கமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக, பெரிய கூட்டணியாக, மகா கூட்டணியாக மாறும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். எல்லோரையும் திருப்திப்படுத்தி கொண்டு இந்த கூட்டணிக்கு வர அழைக்க வேண்டும். எனவே எவர் மனதும் புண்படாமல் இருக்குமாறு இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படுவார் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பத்திர முறை மூலம் பாஜக மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திருப்பூரில் தொழில் நன்றாக இருப்பதாக பிரதமர் மோடி பேசுவதாகவும், மத்திய அரசின் ஜவுளி கொள்கையால் தொழிலதிபர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூட தெரிவிக்காத பிரதமர் மோடி திமுக அரசு மீது குறை கூறிக் கொண்டிருப்பதாகவும் ஈஸ்வரன் விமர்சித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.